பங்க்னாலே ரிலையன்ஸ், ஹெச்பி, பாரத் பெட்ரோல், இந்தியன் ஆயில் இந்த மாதிரி பேர் மட்டுமே கேள்விப்பட்டுட்டு இருந்த நம்ம ஊருக்கு சில வருஷமா புதுசா ஒரு நேம் தென்பட்டுட்டு வந்துட்டு இருக்குது. அதுதான் நயாரா. 2018 இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் தன்னோட புது புது பங்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நயாரா. கொஞ்சம் வருஷத்துலயே இவ்ளோ பெரிய டெவலப்மெண்ட் காட்டியிருக்கிற இந்த கம்பெனி இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இந்த கம்பெனி ரன் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடையே இந்த கம்பெனி இன்னைக்கு சுச்சுவேஷன்ல இருக்கு. அப்படி என்னதான் ப்ராப்ளம், என்ன ஆச்சு இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தியா. 7000 பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் பிரைவேட் கம்பெனிங்கிற பிளேஸ்ல இருக்கிற இந்த கம்பெனிக்கு இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன்? ஒரு பக்கம் ட்ரம்ப்போட டிசிஷன், இன்னொரு பக்கம் இந்தியாவோட சுச்சுவேஷன் ஒரு பெரிய அடியே கொடுத்திருக்கு இந்த கம்பெனிக்கு. ஒரு ஸ்பீடான டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த கம்பெனி இன்னைக்கு டவுன் போல் ஆகிறதுக்கு புட்டின் கூட ஒன் ஆஃப் த ரீசனா. 70,000 கோடி இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிளானிங் போயிட்டு இருக்குது. இனி என்ன ஆகும்? இந்தியாவோட பெட்ரோல் மார்க்கெட்டிங்ல 10.9% ஆல்ரெடி இந்த கம்பெனி ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. குஜராத்தோட வடினார்ல இவங்களோட ஒரு பெரிய ரீஃபைனரி இருக்கு. சுமார் அற்பசூற்பமான ரீஃபைனரி இல்லைங்க. ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேரல் க்ரூட் ஆயில் இங்க ரீஃபைன் ஆகி வந்துட்டு இருக்குது. இப்போ இந்தியா அண்ட் அமெரிக்கா ட்ரேட்னால நயாராக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் சைன் பண்ணிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட டாரிஃப்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப். 50%ல இருந்தது 18% கம்மியாயிருக்கு. ரஷ்யன் ஆயில் டாரிஃப் 25% இந்தியா மேல போட்டிருந்தாங்க. இந்தியாவில் ரஷ்யா கிட்ட நம்ம ஆயில் வாங்குறோங்கிறனால 25% போட்டிருந்தாங்க. அந்த டாரிஃபை கூட இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப். இதனால என்ன? இதனால இந்தியாவுக்கு நல்லது தானே அப்படின்னு நினைச்சா இது இந்தியாவுக்கு நல்லதா இருந்தாலும் நயாராக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நயாரா இஸ் நாட் அ இந்தியன் கம்பெனி. இட்ஸ் அ ரஷ்யன் ஆர்கனைசேஷன். என்னதான் ஆப்ரேஷன் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருந்தாலும் இதோட கம்ப்ளீட் பவர் ரஷ்யாவில் தான் இருக்கு. ரஷ்யாவோட கவர்மெண்ட் கம்பெனி ஆன ரோஸ்நெஃப்ட் 49.13% ஆஃப் ஓனர்ஷிப் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைப்ரோ கம்பெனி அண்ட் ரஷ்யாவோட யுனைடெட் கேபிட்டல் பார்ட்னர்ஷிப் ரஷ்யன் ஃபர்ம் இவங்களும் மிச்ச ஷேர்ஸை வச்சிருக்காங்க. சரி, ரஷ்யாவில் ஆயில் வாங்காம வேற இடத்துல ஆயில் வாங்கி கூட ரீசேல் பண்ணலாமே. இதனால என்ன ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு பார்த்தா ரஷ்யாவோட கம்பெனிங்கிற பேரே ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஏன்னா உக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறம் நயாராவோட சுச்சுவேஷன் ரொம்ப பேட் ஆயிருச்சு. வேர்ல்ட் வைஸ் ரஷ்யன் கம்பெனிஸ் மேல நிறைய சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம 2025 ஜூலை இந்த டைம் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா மேல 18 வகையான சாங்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ இந்த கம்பெனி அடி வாங்கிருச்சு, பிளாக் லிஸ்ட்ல போடப்பட்டுச்சு. கடந்த 8 மாசமா நயாரா இந்த சிக்கலை தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இந்தியா மேல ட்ரம்ப் கொடுக்குற ப்ரெஷர்னால நயாரா மறுபடியும் தண்ணில தத்தளிக்கிற சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ட்ரம்ப் 25% பெனால்ட்டி போடுவோம் நீங்க வாங்குறத நிறுத்தலைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரீசன்னாலயா இல்ல ரஷ்யா வந்து டிஸ்கவுண்ட்டை கம்மி பண்ணினதுனாலயான்னு தெரியல. இந்தியா ரஷ்யாவில் ஆயில் வாங்குறது கம்மி பண்ணியிருக்காங்க. நவம்பர் 2025ல 3.7 பில்லியன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்த இந்தியா டிசம்பர் 2025ல 2.7 பில்லியன் வாங்கியிருக்காங்க. ஸோ 27% கம்மி பண்ணியிருக்காங்க. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நயாரா கம்பெனிக்கு ரொம்ப பெரிய அடியாவே இருக்கும். ஏன்னா 50% ஆஃப் ரஷ்யன் ஆயிலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது நயாரா தான். இப்போ இந்தியா என்ன டிசிஷன் எடுக்கும்? ரஷ்யன் ஆயிலை பர்ச்சேஸ் பண்ணுமா பண்ணாதா? அப்படி பண்ணலைன்னா நயாராவோட சுச்சுவேஷன் என்ன? 2026 முடியறதுக்குள்ள 400 எக்ஸ்ட்ரா பங்க்ஸ் வந்து போடுறதுக்கான ஐடியா வச்சிருக்காங்க. 70,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் போயிட்டுருக்கு. 9,000 ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் ஓப்பன் பண்ணணும் 2030க்குள்ளங்கிற பிளான்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இந்தியா அண்ட் அமெரிக்கா கொடுக்குற ப்ரெஷர்னால நயாரா என்ன பண்ணும்? அது மட்டும் இல்லாமல் கம்பெனி பெட்ரோல், கெமிக்கல் அண்ட் எத்தினோ பிளான்ஸ் கூட பண்ணலாங்கிற பிளான் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ ஓவரான சாங்ஷன்ஸ் இந்த கம்பெனி மேலே விழுந்ததுனால இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் கூட கிடைக்காதான். இந்தியாவோட பேங்க் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்னா கூட இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டர்ஸ் நிறையா நயாரா கூட ஒர்க் பண்ண யோசிக்கிறாங்க. அதனால நயாரா கம்பெனியோட சுச்சுவேஷன் அன்சர்டைனாக இருக்குது. ஆனால் ஒரு ஹோப் என்னன்னா எக்ஸ்பர்ட் சொல்கிறபடி இந்தியா ரஷ்யா ஆயில் வாங்குறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நான் சாங்ஷன் ஹெரிடிட்டி, சாங்ஷன் இல்லாத ஒரு சில கம்பெனிஸ் ரஷ்யாவில் இருக்காங்க. அந்த பாசிபிலிட்டிஸில் வாங்கிக்கலாம் ஆயில்.
ஆர் ஓனர்ஷிப்பையே மாற்ற வேண்டியது வருமா? அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் நயாரா ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்யூச்சரில். ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.